இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் உங்களை பத்தி சொல்லியிருக்காரு, உங்களை என் பார்ட்னரா சேர்த்துக்க சொல்லி. சார் நான் பணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பணம் கொடுத்து இன்னைக்கே அக்ரிமெண்ட் போட்டுக்க போறீங்கன்னு தான் சார் வர சொன்னாரு. நானும் அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேனே. சார் சார் சொல்றது ஆமா கதிர், பணத்தை கொடுக்க போறோம். பணம் கிடைச்சிருச்சு. தனா மாயா கிட்ட இருந்து வாங்கினியா? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. இல்ல நான் கொடுக்கல. நான் கேட்டப்பதான் பணம் வேண்டான்னு சொல்லிட்டியே கதிர். அப்புறம் இந்த பணம் எப்படி? கதிர், பணம் நான் தான் ரெடி பண்ணேன். சார் அப்ப 5 லட்சம் கிடைச்சிருச்சா? ஆமா கதிர், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவரு நான் கேட்டதுமே 5 லட்சத்தை கொடுத்துட்டாரு. சார் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நன்றி சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ நன்றி சொல்லணும்னா அது உன் வைஃப் தனாவுக்கு தான் சொல்லணும். அதுக்கு காரணமே அவங்க தானே. தனாவுக்கா? அது வந்து உன் வைஃபை நீ நல்லா பாத்துக்கணும் தானே நீ இந்த முயற்சியெல்லாம் பண்ற. அதுக்கு அவங்க தானே காரணம். அதனால மட்டும்தான் நான் அப்படி சொன்னேன். பணம் கிடைச்ச உடனே இவர்கிட்ட பேசி வர சொல்லிட்டேன். இன்னைக்கே அவர்கிட்ட பணத்தை கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுடலாம். அதனாலதான் உன்னை தனா மாயா எல்லாரையும் வர சொன்னேன். நான் இப்போ இன்விடேஷன் அடிக்க போறேன். உங்களுக்கு எத்தனை கார்டு வேணும்னு சொல்லுங்க, உங்க பெரிய சேர்த்து கார்டுல அடிச்சிடலாம். சரிங்க சார். கங்க்ராட்ஸ் கதிர். தேங்க்ஸ் மாயா. கதிர், நீ இத்தனை நாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. இப்போ ஒரு புது பாதையில போக போற. எல்லா கஷ்டமும் போய் நீ கண்டிப்பா சக்சஸ் ஆவ. அதுக்கு நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். ஏஜென்சியை ஓபன் பண்ண யாரை கூப்பிடலான்னு இருக்கீங்க? யாராவது ஒரு முக்கியமான ஆளை தான் கூப்பிடணும். இந்த ஊர் தலைவர் ரகுராம் சாரை கூப்பிடலாமே. சார், எங்க அப்பாவையா சொல்றீங்க? ஆமாமா சார், எங்க பெரியப்பா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. உங்களுக்கே தெரியும்ல சார் என் மேல எவ்வளவு கோவமா இருக்காருன்னு. அவர் பொண்ண நீ சரியா பாத்துக்கலன்னு தாப்பா உன் மேல கோவமா இருக்க. சார் நீங்களே மாமா கிட்ட பேசிட்டு வந்துருங்க. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். என்னப்பா, உன் விஷயமா தான் பேச வந்திருக்கோம். நீயும் வா. இல்லை சார், என்னை பார்த்தா மாமா கோவப்படுவார். நீங்க பார்த்துட்டு வாங்க சார். நான் வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இங்கேயே இருக்கேனே. சரிப்பா. சார், யாருங்க? வாங்க உள்ள வாங்க. சார் ரகுராம சாரை பார்க்கணும். அப்படியா? வாங்க உள்ள வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க. இங்க வந்து 7-8 மாசம் இருக்கும். வந்த கொஞ்ச நாள்லயே தொழிலை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். சார், நீங்க தான் வந்து ஆரம்பிச்சு வைக்கணும். நம்ம ஊருக்கு புதுசா வந்து இதையெல்லாம் பண்ணி முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நான் வரேன். நல்லது சார். உங்க பேர் என்ன? என் பேரு சரவணன். இதுல ஓனர்னு வேற பேர் இருக்கு? ஆமா சார், ஏஜென்சி ஆரம்பிக்க போறது உங்க மருமக கதிரவன் தான். யாருக்கு யாருங்க மருமக? அவன் பேரை எதுக்காக இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, கதிரவன் வாழ்க்கையில புதுசா ஒரு அடி எடுத்து வைக்க போறாரு. அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டுங்க, அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? எங்க அண்ணனோட பொண்ண அவன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான். எங்க குடும்பத்தையே அவன் அவமானப்படுத்திட்டான். அவன் எதையோ ஆரம்பிக்கிறான்னு என் அண்ணனை வந்து கடையை திறக்க சொல்றீங்க? ஏங்க, கதிரி இப்படி ஒரு தொழில ஆரம்பிச்சு நல்லா வந்தா நம்ம தனாவையும் நல்லா பாத்துப்பான்ல. யாரு அவனா? அவன் மேல அக்கறை இருந்திருந்தா முதல்ல அவன் வாழ்க்கைய அழிச்சிருக்க மாட்டான். பாம்புக்கு என்னதான் பால் கொடுத்தாலும் கடைசியா அதோட புத்தியை தான் காட்டும். எதை ஆரம்பிச்சாலும் எதையும் உருப்படியா செய்ய மாட்டான்.
சார் உங்க வீட்ல நடந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் இங்க உங்களை கதிரவனோட மாமனாரா பார்த்து பேச வரல. இந்த ஊரு தலைவரை தான் பார்க்க வந்தேன். இந்த ஊர்ல என்ன நல்லது நடந்தாலும் அதை நீங்க தான் தொடங்கி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த தடவையும் நீங்க தான் அந்த திறப்பு விழாவை நடத்தி கொடுக்கணும். நல்ல மனுஷங்களுக்காக வந்து நிக்கிறது தப்பு இல்ல. ஆனா இவன் தப்பான ஒருத்தன். அவன் ஆளும் சரி கிடையாது, அவன் புத்தியும் சரி கிடையாது. என்னால இதுக்கு வர முடியாது. நீங்க வேற யாரையாவது வச்சு திறந்துக்க. சீ, எடுத்துட்டு போடா வெளியே. என்ன பண்றது? ஏதாவது அறிவு இருக்கா உனக்கு? அத்தை என்ன அத்தை பண்றீங்க? கதிர், நீ எதுவும் நினைச்சுக்காத. பரவாயில்ல மாயா, கொடு. சார், சாரி சார். என்னால உங்களுக்கும் மரியாதை இல்லாம. என்னப்பா நீ? உன்னை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. உன்னை மதிக்காம இப்படி பண்றவங்களுக்கு முன்னாடி நீ கண்டிப்பா பெருசா ஜெயிச்சு வருவப்பா. வீடே கலவரமா இருக்கு. மாமா வேற கோவத்தில் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல இருந்து வேற யாரும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ என்னடானா இப்படி சொல்ற? அதெல்லாம் பாத்துக்கலாம் சீனு. என்ன பாத்துக்கலாம்? இவ்ளோ சீரியஸான விஷயத்த நீ ஈஸியா பாத்துக்கலாம்னு சொல்ற? என்ன சீனு நீ? அப்ப கடை ஓப்பனிங்க்கு போக கூடாதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் என்னால முடியாது. தனாவுக்கும் கதிர்க்கும் நம்மள விட்டா யார் இருக்கா? அதனால நம்ம போய் தான் ஆகணும். மாமா ஆல்ரெடி உன் மேல கோவத்தில் இருக்காரு. உன்னை தத்தெடுத்ததை கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு போக கூடாதுன்னு சொல்லியும் கடை ஓப்பனிங்க்கு போலான்னு சொல்ற? அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சது அவர் கோவம் இன்னும் அதிகமாயிடாதா? பெரியப்பாவுக்கு என்னைக்குதான் என் மேல கோவம் இல்ல. அதுக்காக நான் போகாம இருந்தா தனாவும் கதிரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மாமா திட்டுவாரு மாயா. திட்டட்டும். பெரியப்பா எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி. அதனால அவர் என்ன திட்டினாலும் கோவப்பட்டாலும் என்ன அடிச்சா கூட பரவாயில்ல. அது மட்டும் இல்லடா, தனா கதிரோட வாழ்க்கையில எல்லா முக்கியமான நேரத்திலயும் நான் இருந்திருக்கேன். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் நான் அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வாழ்க்கையில எனக்கு அக்கறை இருக்கு சீனு. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் போக தான் போறேன். பாத்துக்கலாம். உங்க ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்து கொடுங்க. அதோட வேலையும் பார்த்துட்டு எவ்வளவு லோன் கொடுக்க முடியுமோ சொல்றேன். சிவராமையனோட தம்பி தான். ஆனா அவன் பேர்ல எந்த சொத்தும் இல்ல சார். அவர் பேர்ல லோன் வாங்கினா அவர் பேர்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு மேம். அவர் பேர்ல ப்ராப்பர்ட்டிஸை மாத்திட்டு வாங்க, நான் கண்டிப்பா லோன் கொடுக்குறேன். சார், நீங்க சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் பேர்ல சொத்தை மாத்தி எழுதிட்டு வரேன்.